வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். தலை சுற்றல் வர்டிகோ ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் பல வருஷங்களுக்கு முன்னாடி. இன்னைக்கு ஒரு அம்மா பார்த்திருக்கேன். அவங்க வந்து கழுத்து எலும்பு எக்ஸ்ரே எடுத்துட்டு வந்திருக்காங்க. அவங்க கழுத்து எலும்பு தேய்மானத்தினால தலை சுற்றல். தலை சுற்றல்ல நிறைய டைப்ஸ் இருக்கு, காசஸ் இருக்குங்க. நிறைய பேர் இப்படி குனிஞ்சே ஃபோன் பார்த்துட்டே இருப்பாங்க. லேடிஸ் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் சோஃபால படுத்துக்கிட்டே ஃபோன் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த கழுத்தெலும்பு தேய்மானம் வந்து தலை சுற்றலாம். நிறைய பேருக்கு வந்து காதுல பிரச்சனை இருந்தா தலை சுற்றல் வரலாம். காதுல இருந்து மூளைக்கு போற நரம்பு அஃபெக்ட் பண்ணி தலை சுற்றலுக்கு வந்து மெய்னியர்ஸ் டிசீஸ்னு ஒரு பேர் இருக்கு. ஹோமியோபதியில மெய்னியர்ஸ் டிசீஸ்க்கு ரொம்ப சூப்பரான ஒரு மருந்து இருக்கு. நான் அதை உங்களுக்கு ஆட் பண்றேன். எப்படின்னா, ஆடிட்டரி நர்வ்ஸ் அஃபெக்ட் பண்ணி சடன் வர்டிகோ மெய்னியர்ஸ் டிசீஸ் அஃபெக்ஷன் ஆஃப் ஆடிட்டரி நர்வ். அதாவது காதுல நிறைய ஃபோன் பேசிட்டே இருப்பாங்க. அரை மணி நேரம் 1 மணி நேரம் அம்மாட்ட. ஆக்சுவலி எப்படி ஃபோன் பேசுனா, அம்மா இது ஒரு எமர்ஜென்சி, ஒரு ஆபத்து, ஒரு பிரச்சனை, இல்லை நல்லா இருக்கீங்களா, இப்படி தானே ஃபோன் பேசும். ஆனால் இப்போல்லாம் எப்படின்னா, அம்மா நான் காலையில் எந்திரிச்சேன், இந்த குழம்பு செஞ்சேன், இந்த காய் வச்சேன்னு நைட் வரைக்கும் உள்ள எல்லா கதைகளும் மணிக்கணக்காக ஃபேமிலி மெம்பர்ஸோட பேசிகிட்டே இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸோட. ஸ்பீக்கரில் போட்டு பேசுங்க, காதில் வச்சு பேசாதீங்க. இல்லைனா கையை வந்து எப்பவுமே ஃபோனில் எப்படி வைக்கணும்னா, இங்கே பாருங்க, இப்படி ஒரு விரலை இங்கே வச்சுக்கிட்டு இப்படி வைக்கணும் ஃபோன். அப்போ உங்களுக்கு இவ்வளோ கேப் இருக்குது. காதை இப்படி ஒட்டி வச்சு ஃபோன் பேசாதீங்க. நம்ம மொபைல் லேண்ட்லைன் ஃபோனில் ஒரு ஒயர் வரும், அது வழியாக நம்மளுக்கு சிக்னல்ஸ் வந்துடுது, நம்ம காதில் வச்சு பேசுகிறோம். இந்த ஃபோனில் ஒயர்லாம் இல்லை, கண்ணுக்கு தெரியாத மைக்ரோ அலைகள் இருக்குது. அதை நீங்கள் இப்படி ஒட்டி வச்சே பேசிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்ச நாள் ரேடியேஷன் ஆகும். எனக்கு தெரிஞ்சு ஒரு பேஷண்ட் வந்துட்டு, இந்த பிஸ்னஸ் பர்சன், இந்த ரைட் சைட் ஃபுல்லாக தலை சுற்றுது, பயங்கரமாக தலைவலி சொல்லிகிட்டே இருந்தாங்க. கடைசியில் அவங்களுக்கு இது எம்ஆர்ஐ எடுத்து பார்க்கும்போது உள்ளே வந்து சின்ன சின்ன ரத்த குழாய்கள், கேப்லரிஸ் ஃபுல்லாக ரப்சர் ஆகி இவ்வளோ பெருசாக பிளட் கிளாட் கலெக்ட் ஆகிருந்து பார்த்தா அது கேன்சரஸ். ஸோ இந்த காதில் வந்து எப்பயுமே பேசும்போது நீங்கள் வந்து இப்படி வச்சு பேசி பழகுங்க. ஸோ இவ்வளோ கேப் இருக்கும் உங்கள் காதுக்கும் உங்களோட ஃபேஸுக்கும், இப்படி வைக்கக்கூடாது. ரெண்டாவது, உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஸ்பீக்கரில் போட்டு பேசுங்க. ஸ்பீக்கரில் போட்டு இப்படி வச்சு பேசுங்க. இந்த காதில் பிரச்சனை இருக்குது, இப்போது வந்து சின்ன வயசுலேயே காதில் வந்து இறைச்சல் இருக்குது, இல்லை காதில் யாராவது அடிச்சிருக்காங்க, உங்கள் காது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. இப்போ ஃப்ளைட்டில் போயிட்டு வரும்போதுலாம் காதில் ஒரு சத்தம், டினெட்டிஸ்னு ஒரு விஷயம் இருக்குது, காதில் இறைச்சல் சத்தம் மாதிரி கேட்கும். அப்படி இருக்கிறவங்க காரில் ஏசிலலாம் போகும்போது காதில் பஞ்சு வச்சுக்கோங்க. பஸ்ஸில் போகும்போது ஜன்னலோர சீட்டில் உட்காராதீங்க. ஏசி டைரெக்டாக காதுக்குள்ளே போகிறமா பார்க்காதீங்க. மூழ்கி குளிக்காதீங்க. அப்புறம் கடல் ஏரிமா மூழ்கி குளிக்கும் காதுக்குள்ளே தண்ணி போகும் இல்லையா, அந்த மாதிரி போகாமல் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கா? எனக்கு இஎன்டி ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் காமனாக நான் ரூல் அவுட் பண்ணுறது வந்து, நிறைய ஃபோன் பேசுகிறாங்களா, நிறைய அடிக்கடி தலைக்கு ஏதாவது வெந்தயெல்லாம் போட்டு ஊற வச்சு குளிக்கிறவங்களுக்கு தலை சுற்றல் வரும். ட்ராவல் பண்ணும்போது இப்போ இதில் ஹோமியோவில் நிறைய மெடிசன்ஸ் இருக்குது, எல்லாத்துலேயுமே நான் ஆட் பண்ணுறேன். நிறைய பேருக்கு வந்து தலை எப்படி சுற்றினா ரவுண்டாக சுற்றும், தலை சுத்தமாக ஒமற்றமாக இருக்கும், வாமிட்டரமாக இருக்கும். போர்ஷன் மாறினா, ஈக்குலிபிரியம் சேஞ்ச் ஆனால், இப்போ படுத்திருந்து இப்படி திரும்பினா அப்படியே வேகம் உங்களுக்கு எப்படி சுற்றும்? அப்படிதான் எப்படி சுற்றி இப்போ லெஃப்ட் சைட் திரும்பினா லைட்டாக கொஞ்சம் ரவுண்டியாக இருக்கும். ஏஞ்சி உட்காந்தாலும் லைட்டாக இருக்கும். அதாவது போர்ஷன் மாறும் போது படுத்திருந்து திரும்பினாலோ இல்லை எந்திரிச்சு உட்காந்தாலோ லைட்டாக சுற்றுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஏஞ்சி உட்காரப்ப ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஏஞ்சி மற்ற வேலை எல்லாமே பார்ப்பேன். உடனே சடனா எந்திரிக்க கூடாது. யூஸ்வலா அது உங்களுக்கு தலை சுற்றல் இருக்குன்னா சடனா டக்குன்னு எந்திரிக்காதீங்க. எப்பவுமே ஒரு சைட் திரும்பி படுத்து எந்திரிச்சு உங்க பெட்ல உட்கார்ந்து வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு எந்திரிச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்டேபிள் ஆயிடுவீங்க. அவசரமா டபகடின்னு எந்திரிச்சு ஓடினீங்கன்னா உங்களுக்கு தலை சுற்றல் வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவீங்க. நிறைய பேர் பிளாக் கோட்ஸ் மாதிரி வரும். இந்த ரேடியேஷனுக்கு நிறைய ஸ்கிரீன் டைம், நிறைய கம்ப்யூட்டரோ லேப்டாப்ஸோ ஃபோனோ நிறைய பார்க்குறவங்களுக்கு ஹோமியோபதியில் ரேடியம் புரோம்னே ஒரு மருந்து இருக்கு, அந்த கதிர்வீச்சிலேருந்து தயாரிக்கிற மருந்து. அந்த மெடிசன் வந்து நான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக செல்ஃப் மெடிக்கேட் பண்ணாதீங்க. பக்கத்தில் இருக்க குவாலிஃபைட் டாக்டர்கிட்ட போய் நீங்கள் அதை வாங்கி சாப்பிடணும். அவங்களுக்கு எப்படின்னா, கண்ணுக்கு முன்னாடி மினுக்குன்னு இருக்க மாதிரி இருக்கும், ஃப்ளிக்கரிங். அவங்களுக்கு வந்துட்டு காதில் அரிப்பு இருக்கும், தலை சுற்றல் வந்து ரவுண்டாக சுற்றுற மாதிரி இருக்கும். ஒரு சைடு தலைவலி இருக்கலாம், சம்டைம்ஸ் அடிக்கடி காது அரிப்போட தும்மல் வரும் அவங்களுக்கு. ரொம்ப எப்பயுமே ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆயிடுவாங்க. மோஸ்ட்லி நிறைய ஸ்க்ரீன், ஃபோன், டிவி ரொம்ப யூஸ் பண்ணுறவங்க டிப்ரெஷனில் தானே இருப்பாங்க. ஸோ அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளிக்கொண்டு வரவும் உதவும், இந்த ரேடியேஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கும் அது உதவும். ரேடியோகிராஃபர் மேடம், அந்த ரேடியேஷனே அது மெயின் இல்லையா? கை கொடுங்க. நீங்கள் ரேடியோகிராஃபர்ன்ற விஷயத்தையே சொல்லாம முன்னாடி சாருக்கு வரும்போது சொல்லியிருப்பீங்க. ஆமா, இன்னைக்கு உங்களுக்கு இன்னைக்கு தானே கார்டு போடுறீங்க.
இவங்களோட கணவருக்கு வந்துட்டு கிட்னி சம்பந்தமான பிரச்சனைக்கான என்ன மருந்து சாப்பிடுறாங்க. சூப்பரா உப்பு குறைஞ்சி. சொல்லுங்க இன்னைக்கு உப்பு எவ்வளவு இருக்கு? இப்போ 2.2. யூரியா 35. முத வந்தப்ப யூரியா 56. முத என்கிட்ட வரும்போது யூரியா 56. இன்னைக்கு செக் பண்ணிட்டு இருக்காங்க யூரியா 34. இவங்க டெஸ்ட்டை நான் பாஸ் ஆயிட்டேன். இவங்களே ஒரு ரேடியோ தெரபிஸ்டா இருக்கிறதுனால இவங்க வந்து இப்பதான் நான் பாஸ் ஆனதுனால இப்பதான் எனக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண. நீங்க அப்ப இவெல்லாம் என்ன மருந்து போட்டுருந்தீங்க? எனக்கு அவ்வளோ இருக்காது மேடம். தலை சுத்தமா என்ன போடுவீங்க? வெட்டின் 16 வெட்டின் கொடுப்பாங்க, இல்ல மோஸ்ட்லி ஸ்ட்ரூஜினான் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அதை போட்டா கேட்கும், அப்புறம் அது போட்டா தான் கான்ஃபிடென்ட்டா இருக்க மாதிரி இருக்கும், அப்புறம் அது போட்டாலும் கேட்காது. காசு கியூர் பண்ணணும், நிரந்தரமா சரி பண்ணணும். இவங்களுக்கு வந்துட்டு அந்த ரேடியோகிராஃபர்னால அந்த ரேடியேஷனால வர தலை சுற்றல். ஹோமியோபதியில ரேடியம் புரோம்னே ஒரு மருந்து இருக்கு. எக்ஸாக்ட்லி ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் அந்த அந்த கதிர்கள்ல இருந்தே ப்ரிப்பேர் பண்றது. இங்க பாருங்க, இது வந்து வெறும் அந்த ரேடியேஷன் இருக்கு அவங்களுக்கு மட்டும் தான் தேவையில்லைங்க. இது வந்து காமனா மொபைல் யூஸ் பண்றவங்க இங்க பாருங்க, ரேடியம் புரோமைட்டம் an important addition to the materia medica. இது எப்படி பண்ணுவாங்கன்னா ரேடியம் புரோம் ஆஃப் ஒரு மோர் தென் 1 மில்லியனுக்கு மேல இருக்கிற ரேடியோ ஆக்டிவிட்டியை இதுல எம்ப்ளாய் பண்ணி ஃபவுண்ட் எஃபெக்டிவ் இன் தி ட்ரீட்மெண்ட் ஆஃப் ரிமேட்டிசம், கவுட், எனி ஸ்கின் டிசீசஸ், லோ பிபி, இதுக்கெல்லாம் இது ரொம்ப நல்ல மெடிசன்ஸ். இதுல பாருங்க, vertigo with pain in back of head, left when in bed. அதுல பாருங்க சிவியர் பெயின் மோஸ்ட்லி ரைட் சைடு கூட இருக்கலாம், பின்னாடி இருந்து இங்க உச்சிக்கு வரும் அந்த வலி, தலை முன் தலை வலிக்கும், கண்ணு வலிக்கும். ஏன்னா நிறைய அந்த ஃபோன் யூஸ் பண்ணது அதெல்லாம் இல்ல மேடம். இதுல பாருங்க வயலண்ட் ட்ரைஃபேஷியல் நியூரால்ஜியாவும் இருக்கு, வெர்டிகோ இருக்கு. வெர்டிகோ ஸ்பெசிஃபிக்கா போட்டிருக்காங்க பாருங்க. இந்த ரேடியேஷனால வரக்கூடிய எனி இது மட்டும் எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்றீங்களா? இப்போ இந்த இதுல போட்டுருவேமா? சரி, ஓகே. ஏன்னா எங்க கொலீக்ஸ்க்குலாம் நான் அனுப்புவோம் கொஞ்சம். இந்த ரேடியம் குவாலிஃபைடு ஹோமியோபதி டாக்டர் கிட்ட பக்கத்துல எக்ஸ்ரே 30 இருக்கு, ரேடியம் ப்ரோம் 30 இருக்கு. எக்ஸ்ரே 30 காமிக்கிறேன் பாருங்க. இங்க பாருங்க, எக்ஸ்ரேன்னு ஒரு மருந்து இருக்கு. வயல் கண்டெய்னிங் ஆல்கஹால் எக்ஸ்போஸ் டு எக்ஸ்ரே, இப்படிதான் ப்ரிப்பேர் பண்றாங்க. ரிப்பீட்டட் எக்ஸ்போஷர் டு ரான்ஜன் எக்ஸ்ரே ஹஸ் ப்ரொடியூஸ்ட் மெனி டைப் ஆஃப் கேன்சர்ஸ். சோ இது வந்து கேன்சர்ஸ்க்கு முக்கியமான மருந்து. ஹோமியோல நிறைய ரேடியேஷனால இந்த ஓவரிஸும் டெஸ்டிஸும் அட்ரோஃபி ஆயிட்டு போட்டிருக்காங்க பாருங்க. அட்ரோஃபி ஆஃப் ஓவரிஸ் அண்ட் டெஸ்டிகல்ஸ் ஸ்டெரிலிட்டி. இது நான் பல எசோஸ்பர்மியாக்கு இதுதான் நான் மருந்தா கொடுப்பேன். ஏன்னா மொபைல் போன பேண்ட் பாக்கெட்ல வைக்கிறாங்கல்ல. எங்க கொலீக்ஸ் 3 பேருக்கு பிரஸ்ட் ரிமூவ் பண்ணி அதை எடுத்துட்டு, இது என்னன்னா இவங்க ரிப்பீட்டடா வந்து எக்ஸ்ரேக்கு எக்ஸ்போஸ் ஆகிறதுனால அவங்களோட செக்ஷுவல் கிளான்ஸ் அஃபெக்ட் ஆகுது. அந்த டெஸ்டிஸ் நிறைய பேருக்கு டெஸ்டிஸ் அட்ரோஃபி ஆகி எசோஸ்பர்மி ஆயிரும். ஏன்னா வருஷம் ஃபுல்லா பேண்ட் பாக்கெட்ல போன் வச்சுட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் நான் இந்த எக்ஸ்ரே மருந்தை வந்து எசோஸ்பர்மியாக்கு முக்கியமா கொடுப்பேன். எப்படி நான் மட்டும் எசோஸ்பர்மியா சரி பண்றேன், எப்படி இவ்வளவு பேரை கன்சீவ் ஆக்குறேன்னா, நான் முதல்ல காசை சரி பண்ணிடுவேன். ஜீன்ஸ் பேண்ட் போடாதீங்க, ட்ரௌசர் பேண்ட் போடுங்க, பேண்ட் பாக்கெட்ல போன் வைக்காதீங்க. ஸோ ரேடியேஷனை குறைக்கிறதுக்கு மெயின்டைனிங் காசை குறைச்சிட்டு எல்லாருக்குமே டெஸ்டிகல்ஸ், இப்ப நிறைய பேருக்கு அட்ரோஃபி ஆஃப் டெஸ்டிகல்ஸ் இருக்கு. எப்படி விதப்பை சுருங்கிரும்? ஏன் விதப்பை சுருங்குது? ரொம்ப டைட்டான ஜீன்ஸ் பேண்ட், டைட்டான ஜெட்டி போடுறது. ஸோ பாக்ஸ் டைப்ல போட சொல்லுவேன். பட் இந்த மொபைல் யூஸ் பண்ணும்போது அந்த ரேடியேஷன் நம்மளுக்கே தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா இதாகுது. இங்க பாருங்க, இந்த எக்ஸ்ரே வந்து என்ன பண்ணுதுன்னா பிளட் லிம்ஃபாட்டிக்ஸ், போன் மேரோ, அனீமியா, லுக்கீமியா, தீக்காயங்கள், இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து செல்லுலார் மெட்டபாலிசம்க்கு ரொம்ப நல்லது. இது வந்து வைட்டாலிட்டி, மென்டலி பிசிக்கலி நம்மளோட இம்யூன் சிஸ்டம் நல்லா ஸ்ட்ராங் பண்ணும். இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெடிசன் ஹோமியோபதியில. இது வந்து மேல்ல செக்ஷுவல் டிசைர் லாஸ்ட் கூட கொடுப்பாங்க பாருங்க, மேல்ல எழுதியிருக்கா. ஸோ இந்த எக்ஸ்ரே வந்து நான் வந்து மோஸ்ட்லி இந்த ரேடியம் ப்ரோமும் சரி, இந்த எக்ஸ்ரேவும் சரி, இது வந்து பக்கத்தில் இருக்க குவாலிஃபைட் டாக்டர்கிட்ட போய் வாங்கிக்கோங்க. செல்ஃப் மெடிக்கேட் பண்ணக்கூடாது. எவ்வளவு நாள் கொடுக்கணும், எவ்வளோ டோசேஜ் அவங்க டிசைட் பண்ணணும். பட் நீங்க நிறைய குழந்தைங்க ஃபோன் யூஸ் பண்றாங்க, மொபைல் யூஸ் பண்றாங்க, நிறைய கம்ப்யூட்டர் யூஸ் பண்றாங்க, மொபைல் கேம்ஸ் விளையாடுறாங்க, இல்லைன்னா லேப்டாப் யூஸ் பண்றாங்கன்னா, இது வந்து அவங்களுக்கு குடிக்கிற தண்ணி வாட்டர் பாட்டில் சும்மா 6 போட சொல்லிடுவேன், வீக்லி 2 thrice. ஸோ உங்களுக்கு அந்த ரேடியேஷன் எஃபெக்ட் குறையும். சிம்பிளா சொல்றேன், வீட்டுல வைஃபை நைட்ல ஆஃப் பண்ணாம தூங்குறீங்க, அது நிறைய அதுக்கு போதும். உங்களுக்கு புரியுதுங்களா? ஆனா அதனால பாதிப்பு வருதுன்னு தெரியுது. ஆனா அதுக்கு எக்ஸாக்டா எள்ளுருண்டை சாப்பிட்டா போதும். எள்ளுதான் வந்து இருக்கிறதுலே ரேடியேஷன். இப்ப எல்லா ஐடில இருக்கவங்க, எல்லா ஐடி ஃபீல்ட்ல இருக்காங்கல்ல, எல்லாருமே ஜென்ரலாவே டெய்லி 2 எள்ளுருண்டை சாப்பிடுங்க, அந்த ரேடியேஷனோட எஃபெக்ட் குறையும். நீங்க அது கூட இல்ல, நீங்க எள்ளுருண்டை ஐடில இருக்காங்க, ஒரு டெக்கியா இருக்காங்க, நல்லா நல்லா சாப்பிடலாம். அதனால அது பேர் நல்ல எண்ணெய்.
ஆனா அது கொலஸ்ட்ரால் தப்பா சொல்லிட்டாங்க. நல்ல எண்ணெய் அது பேரு. நீங்க வந்து இந்த எள்ளுருண்டைய ரெண்டு சாப்பிட்டு வர சொல்லுங்க. அவ்வளவு உடம்புல இருக்கிற அந்த இதுக்கு அவ்வளவு நல்லது அது. ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நீங்க மெடிசன் எடுக்கும்போது இந்த எக்ஸ்ரே இந்த ரேடியம் ரூம்ல நாங்க என்ன பண்ணுவோம்னா கம்ப்ளீட்டா அவங்களுக்கு இந்த ரேடியேஷனோட பேட் எஃபெக்ட்ஸ் இருக்கிறதுக்கு நிறைய குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் சேஃபா கொடுக்கலாம். நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு வருஷம் உங்க வீட்டுல வைஃபை இருக்கு, நீங்க எத்தனை நாள் ஆஃப் பண்ணிருக்கீங்க? அப்போ ஆஃப் பண்ணல, உங்க வைஃபை மொபைல்ல அவ்வளோ பர்ஃபெக்டா ஃபுல் ரேஞ்ச்ல இருக்கு. அப்ப அது உங்க உடம்ப கொஞ்சமாவது பாதிக்கும் தானே? பாதிக்குதுன்னு போது நீங்க போன் மட்டும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி இவ்வளவு நேரம் போன் பேசக்கூடாது, கழுத்து இப்படி சாட்சின்னு பேசக்கூடாது, அதெல்லாம் மட்டும் சொல்லுவேன். ஆனா அந்த வைஃபை எல்லாம் அந்த யோசிக்கல. ஆனா இந்த வைஃபை நைட்ல ஆஃப் பண்ணி தூங்கி படுங்க. நான் இப்ப என் பெட் பக்கத்துல ரெண்டு சைட்லயுமே கருங்காலி கட்ட வச்சிருப்பேன். இந்த இங்க இருக்கு கருங்காலி, இது வந்து ரேடியேஷன் எஃபெக்ட குறைக்கும். கருங்காலி பயங்கர பவர்ஃபுல். அது இடிதாங்கின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்ப வெளியே பயங்கரமா கிரகணம்லாம் இருக்குல்ல, கிரகணம் டைம்ல கருங்காலி வலிக்க கொண்டு போய் வெளியே வச்சிட்டோம்னா எந்த பக்கமும் சாயம் அப்படியே நிக்குமா. நிறைய பேர் கிராமப்புறங்கள்ல பண்ணி காமிச்சிருக்காங்க. அது கருங்காலி வளர்க்கதான் வைப்பாங்க. எல்லா வழக்கும் நிக்காது. நம்ம சும்மா போய் கருங்காலி நிப்பாட்டோம்னா நிக்காது. கிரகணம் டைம்ல நிப்பாட்டினீங்கன்னா எந்த பக்கமும் அசையாம கிரகணம் முடியிருக்கு நிக்கும். கிரகணம் முடிஞ்சா விழுந்துரும். அப்ப அது எவ்வளவு பவர்ஃபுல் பாருங்க. அது கொஞ்சம் அப்சர்வ் பண்ணும். நீங்க வச்சிருக்கீங்களா? சின்ன பிள்ளைங்க சொல்றாங்களா, உங்க பாட்டி எல்லாம் பெரிய சயின்டிஸ்ட்மா. இப்ப பக்கமா படிச்ச நம்ம தான் கொஞ்சம் அறிவு கம்மியா இருக்கும். உங்களுக்கு புரியுதுங்களா? சோ தலை சுற்றல்ன்றது நிறைய பேருக்கு இருக்கு. பட் அதுக்கு மெயின்டைன் தான் பண்றீங்களே, கியூர் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க. இப்ப கழுத்தெலும்பு தேய்மானம்னா கழுத்தெலும்பு தேய்மானத்துக்கு மருந்து சாப்பிடணும். காதுனாலனா காதுக்கு மருந்து சாப்பிடணும். இது முதல்ல காசு கண்டுபிடிக்கணும். தலைனா தலைக்கு. சோ எதனால எனக்கு தலை சுத்தும்? 99% அப்படிதான் மேடம். எனக்கு வந்து கிடினஸ் இருக்கோ, சில சமயம் லோ பிபி லோ சுகர் வந்துடும். அதனால மெடிசின் டாக்டர்கிட்ட போயாச்சு. இப்ப ரேடியம் ப்ரோம் வந்து லோ பிபிக்கு முக்கியமான மருந்து, ரேடியேஷனுக்கும் முக்கியமான மருந்து, தலை சுற்றலுக்கும் முக்கியமான மருந்து, கழுத்தெலும்பு தேய்மானத்துக்கு முக்கியமான மருந்து, ஆடிட்டரி நர்வ்ல ஆக்ட் பண்ணது மெயினியஸ் டிசீஸ்க்கு முக்கியமான மருந்துன்னு கொடுக்குறாங்க. அப்ப நீங்க ஆடிட்டரி நர்வ் ஆக்ட் பண்றது மெயினியஸ் டிசீஸ் முக்கியமானது வந்து இன்னொரு மருந்து, சின்ன படம் இன்னொரு மருந்து. சோ அந்த அதுக்கு அந்தந்த மருந்து சாப்பிடணும். அதான் நான் ஃபர்ஸ்ட் என்ன சரி நம்மளுக்கு இதுதான் பிரச்சனை அப்படின்னு நினச்சிட்டு அங்கே போனேன். அங்கே போயிட்டு செக் பண்ணதுக்கு எல்லாமே அது பரவாயில்ல, ஓகே, ஓரளவு தான் கம்மியாக இருக்குது பிபியும் சுகரும். உங்களுக்கு வந்து கழுத்து எலும்பு தேய்மானம், எக்ஸ்ரே எடுங்க அப்படின்னு. அப்புறம் எங்கள் டிபார்ட்மெண்ட் போயிட்டு எக்ஸ்ரே எடுத்துட்டு பார்த்தாக்கா சர்விக்கல் மைல்டாக இருக்குது. இப்படி கைய வச்சுட்டு போன் டிவி பாக்கல, அந்த அது நம்மள ஸ்ட்ரெயின் பண்ணவே வேணாம், கம்ஃபர்டபுளாவே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு கார்ல ஏறி உட்கார்ந்தா கூட கார் சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணி சீட்டை அட்ஜஸ்ட் யார் முன்னாடி ஓட்டுறாங்க அதுக்கேற்ற மாதிரி ஓட்டுறாங்க. இவங்க யாராவது முன்னாடி உட்காந்துருப்பாங்களா, அவங்க என்ன உயரமோ என்ன ஹைட்டோ அதுக்கேற்ற மாதிரி ஓட்டுறாங்க. தலைகாணி உயரம் வச்சு பாக்குறாங்க. கம்ஃபர்டபுளா நம்ம உடம்ப நம்மளே டேமேஜ் பண்ணாம. நீங்க தலையை ரொம்ப ஆட்டி பேசுறீங்க, தலையை ரொம்ப ஆட்டி பேசணும், தலை சுற்றல் வரும். கழுத்து நீளமான கழுத்து இருக்கு, நல்ல தலையாட்டி தான் சீக்கிரம் தெரிஞ்சிடும். இப்ப நான் பாருங்களேன், வீடியோ தான் பேசுறேன், எவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்கேன், அந்த தலையை எந்த பக்கமே ஆட்டலையே. நான் வந்து தலை சுற்றல் நிறைய பேர் வந்ததை பார்த்து 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 தலை சுற்றல் வரவங்க எல்லாம் தலையை ஆட்டி இப்ப ஆமா இல்ல அப்படி சொல்லி பழகல. நம்மள ஆமா இல்ல இப்படியே நம்ம வந்து என்ன நினைச்சுக்கிறோம்னா, நம்ம வாயால மட்டும் பேசணும்னா நம்ம அதுதாப்புல இருக்கவங்களுக்கு மரியாதையா தெரியல, நம்ம உடம்பெல்லாம் சேர்ந்து ஆட்டினாதான் அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரி இருக்குன்ற மாதிரி பழகிட்டோம் சின்ன வயசுல. பெரியவங்க மரியாதையா பேசணும் சொல்லி சொல்லி எஸ் நோ ஆமா இல்லைங்க வேணாங்க அப்படின்னு வாயால பதில் சொல்றதுல சைகையால பதில் சொல்றது அதிகம், வாய் திறந்து பேசுறது கம்மி. உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப நீங்க உங்களால ஆட்டாம இருக்க முடியல ஒரு செகண்ட். நான் வந்து இந்த மாதிரி நிறைய தலை சுற்ற வந்தவங்களை பார்த்து 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 பழகி நான் வந்து தலையாடிட்டேன்னா நம்மளுக்கு ஒரு நாள் தலை சுத்தம். ஸோ தலையாட்டக்கூடாது. ஸோ கழுத்தெலும்பை நம்ம பாதுகாக்கணும். அந்த காலத்து தலை மேல மண்ணு தூக்குனாங்க, கல் தூக்குனாங்க, குடம் தண்ணி தூக்குனாங்க, விறகு தூக்குனாங்க, அவங்களுக்கு தலை சுத்திச்சு பரவாயில்ல. நம்ம வந்து நல்லா இருக்கிற சஃபிஸ்டிகேட்டடா இருக்கிற லைஃப்ல நம்ம ஏன் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறோன்றது புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து தலையை ஆட்டாம பேசுறது, எந்த பக்கமும் தலையை ஆட்டாம பேசி பழங்க. ரொம்ப சிம்பிள். வாய் தந்து பதில் சொல்லிட்டா நம்ம தலையாட்டம் தேவையில்லமா. ஆனா அந்த வாய் தந்து பதில் சொல்றது நிறைய பேர் பண்றது இல்ல. வாயும் பதில் சொல்லி தலையும் சேர்ந்து ஆட்டுறாங்க. இதெல்லாம் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே வாய் திறந்து பேசு, தலையை ஆட்டி பேசாத, கத்தி பேசாத, மெதுவா பேசு, அப்புறம் காதுல போன் வச்சு பேசாத, ஸ்பீக்கர்ல போட்டு பேசு. சின்ன சின்ன விஷயங்கள பிள்ளைகளுக்கு பிராக்டிஸ் கொடுக்கணும். ஒரு எக்ஸாமுக்கு உட்காந்து படிக்கும் போது கூட பெட்ல படுத்துட்டு தலைகாணி உயர வச்சு இப்படி படுத்து படிக்கிறாங்க.
பொசிஷன்ஸ், எங்க உட்காரணும், எல்லாருமே அந்த பெட்ரூம்குள்ள லைட்டு ஏசி போட்டு தான் படிக்கிறாங்க. எத்தனை பேர் வெளிச்சம் குறையிற வரைக்கும் மொட்டை மாடியில உட்காந்து படிக்கிறாங்க? இப்ப எத்தனை பேர் வீட்டுக்கு வெளியே இருக்க மரத்துல உட்காந்து படிக்கிறாங்க? நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம்ல. கண்டிப்பா. ஆனா இப்ப யாரா அப்படி படிக்கிறாங்கன்னு சொல்லுங்க. அதெல்லாம் கிடையாது. பெட்லயே படுத்துட்டு உட்காந்துட்டு சோ அவங்க எல்இடி லைட்லயே படிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் மாத்துங்க. இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்ல. இதுக்கெல்லாம் பெரிய புரட்சி வரணும் தேவையில்லை. இது இன்னைக்கு வீடியோ பார்த்தோமா, நாளையில இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு ஈவினிங்ல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. எல்லாத்தையுமே நம்ம கிட்ட இருந்து அந்த மாற்றத்தை கொண்டு வாங்க. எல்லாரும் இப்படி பண்றாங்க, பரவாயில்ல, நான் பண்ண மாட்டேன். என் ஃபேமிலியே நான் எவ்வளவு தூரத்துக்கு கிரவுண்டடா, எவ்வளவு தூரத்துக்கு பழமை மாறாம கொண்டு வரேன்றதை நம்ம முயற்சி பண்ணுவோம். இது இன்னிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். தலை சுற்றல் ஆரம்பிச்சு ரேடியேஷன்ல இருந்து குழந்தைங்க படிப்பு வரைக்கும் ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். நிச்சயமா எல்லாருக்கும் இது பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். லவ் யூ ஆல். நன்றி.